அஸ்வின் என்கிட்ட இதைத்தான் சொல்ல வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அஸ்வின் நான் தான் தெரியாம திட்டி அனுப்பிச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு போய் எப்படியாச்சும் அஸ்வின் கிட்ட பேசணும். லூசு லூசு, நீ தான் அஸ்வின் அன்னைக்கு அப்படி திட்டி விட்டியே, எப்படி அவன் கூட பேசுவான்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை தென்றல். ஏந்தா அப்படி இருக்கே எனக்கும் தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ, யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன், எவர்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ என் மையன்ட்ட சொன்னாலே நம்ப மாட்டேன்றியானே, இந்த சிரிக்கி வேற ஒத்தையில நின்று பேசிக்கிட்டு இருக்காளே கடவுளே. போச்சு போச்சு, என் பேத்திக்கு என்னமோ ஆகி போச்சு. தென்றலே, அடியே தென்றலே, என்ன பத்தா நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற ஏன் வந்து உசுர வாங்குற? அடே நாச்சியப்பா, எங்கடா இருக்க, வாடா. ஐயோ இன்னியாத்துல வீட்டுல இருந்து தொலைய மாட்டேனே, எங்கதான் போய் தொலைவியானோ தெரியல. பைத்தியம் பைத்தியம். அப்பத்தா அப்பத்தா, அடியே தென்றலு, உனக்கு என்னடியாச்சு ராசாத்தி? எனக்கு ஒண்ணும் இல்ல அப்பத்தா. இல்லடி, உனக்கு ஏதாவது ஆகி போச்சு. நைட் என்னடானா தனியா படுத்துக்கிட்டு சிரிக்கிற, இப்ப என்னடானா தனியா நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ கடவுள், என்ன இதை போய் யார்கிட்ட சொல்லுவேன்? என் பேத்தியை யாராச்சும் காப்பாத்துங்களே. சரிப்பட்டு வராது. இன்னைக்கு என்ன வேலை கலந்தாலும் பரவாயில்ல, உன்ன பூசாரி கிட்ட கூட்டு போய் மந்திரிக்க வேண்டியதான் என்னோட வேலை. ஏன்டா அப்பத்தா சொன்ன கேளு, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லடி, நீ தானடி நைட்டு வரேன்னு சொன்ன, இப்ப என்னடி வரலன்ற? ஒழுங்கா வரியா, ஆளை விட்டு கட்டி தூக்கிட்டு போகவா? ஐயோ அப்பத்தா, நீ வேற அப்படி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத, என் மானமே போயிடும். அப்பனா வாடி என் கூட. என் செல்ல அப்பத்தால, எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு போமா? ஆமா நொல்ல அப்பத்தா, என்ன வேலை நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உன்னை கூட்டு போக வேண்டியது என்னோட வேலை. நட நட அப்பத்தா, சொன்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு இன்னைக்கு சின்ன வேலை இருக்கு. சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் நாளைக்கு பாத்துக்க. ஐயோ விடு அப்பத்தா, தள்ளாத. நீ நடடி என்னை போட்டு என்ன பாடு படுத்திக்கிட்டு இருக்கா இவ? ஒருத்தங்காயில புடிச்சு குடுக்குற வரைக்கும் அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு அலையிறாப்புல அலையிறேன்டி. அப்பங்கிட்ட சீக்கிரமா சொல்லி உனக்கு உடனே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டியதா இப்ப என்னோட பொறுப்பு. பேசாம அப்பத்தா, பொறுப்பு பார்ப்பெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ நடடி குத்துக்கல்ல கணக்கா நின்று இடத்த விட்டு நகர்றாளு, தள்ள முடியல. விடு அப்பத்தா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அங்க போய் பாத்துக்கலாம். நட. என்ன பூசாரியா, எல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு ஐயே. ஐயோ, இந்த அப்பத்தா எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் நம்மள கூப்பிட வந்திருக்கு. ஐயே, வந்து இந்த வேப்பையில உட்காரு. ஐயோ பூசாரி ஐயா, நீங்களால புரிஞ்சுக்கங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. எங்க அப்பத்தா பேச்ச கேட்டு நீங்களே இப்படி பண்றீங்களே. அதான் உனக்கு ஒண்ணும் இல்லைல, அப்புறம் ஏன் பயப்படுற? பயப்படாம இந்த வேப்பையில வந்து உட்காரு. அதான் பூசாரி ஐயா சொல்றாருடி, சொல்றத கேளுடி. போய் ஒழுங்கு அந்த வேப்பையில உட்காரு. ஐயோ நீ இருக்கியே, நீ ஒரு ஆளு போது என் மானத்தை வாங்குறதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் வேப்பையில உட்காரு. சொன்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டியா? நான் உன்கிட்ட கேட்டேன் அதெல்லாம். ஆமாடி, நீ வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்ப பாரு. ஒண்ணு தனியா நின்று அழுகுற, இல்ல தனியா படுத்துக்கிட்டு சிரிக்கிற, இல்ல தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. போங்கிட்டு நான் வீட்டுக்கு போறேன், என்னால இதுலலாம் உட்கார முடியாது. பாரு எல்லாரும் நம்மளவே பாக்குறாங்க. இப்ப நீ வந்து உட்காரல, உன் கைய காலை கட்டி போட்டு உட்கார வச்சு முடியும் பாத்துக்க. ஐயோ அப்பதான் எனக்கு ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்க. அதான் ஒண்ணும் இல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? வந்து உட்காரு. பூசாரி ஒன்னும் கடிச்சுலாம் தின்ற மாட்டாரு. வாதாயே, வந்து உட்காரு. இந்த காத்து கருப்பா இருந்தாலும் அடிச்சு உடனே விரட்டிடலாம். ஆமா ஆமா, உடனே அடிச்சு விரட்டுறதுக்கு தூசி பாரு. இங்க பாருங்க சாமி, வச்சு அடிபட்டு வர மாட்டா. நீங்க ஆளை கூப்பிடுங்க, கைய காலை கட்டி போட்டு வேப்பலையில உட்கார வைக்கணும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நானே வந்து உட்கார்றேன். இப்ப வாடி வலிக்கு, போ போய் உட்காரு. ஆனா அப்பத்தா என்னையவே இங்க வந்து உட்கார வச்சுட்டேல, இருன்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். பாத்தீங்களா சாமி, என்னையவே என்ன மறுத்துதுன்னு. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும். நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க தாயி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பித்தான் பூசாரி ஐயா கூப்பிட்டு வந்திருக்கேன். நீங்க தான் எப்படியாச்சும் என் பேத்தி உடம்புல இருக்க பேய ஓட்டணும். பாவி கிழவி, எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னே நம்பிருச்சே. அப்பத்தா சொன்னா கேள அப்பத்தா, எனக்கு ஒண்ணும் இல்ல. முடிச்சிருக்கி, எந்த கடிச்சிருக்கிறீ நீ? எதுக்காக என் பேத்தி உடம்புல வந்து பூந்துருக்க? என்ன வேணும் உனக்கு? என்ன இந்த கிழவி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ அப்பத்தா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாடி, அப்படித்தாண்டி சொல்லுவேன். அப்புறம் என்ன பாடுபடுத்துவேன்னு எனக்கு தான் தெரியும். ஒழுங்கா மரியாதையா என் பேத்தியை விட்டு ஓடி போயிரு. அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அப்பத்தா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா என்ன? எதுக்கு யார்கிட்டயே பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் யார்கிட்ட பேசுறேன்னு உனக்குள்ள இருக்கவளுக்கு தெரியும். எனக்குள்ள யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். அதத்தான் யாருன்னு கேக்குறேன். இந்த கேள்வி நம்மள கூப்பிட்டுச்சு, இதுவே பேசாம உட்கார வச்சு திண்ணற போட்டு பேய வட்டி இருக்கலாமே. என்ன பண்ற நீ? இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அப்பா கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு விரட்டி போடுவேன் பாத்துக்க. விரட்டுவேன். யார் கட்டின வீட்டுல இருந்துகிட்டு என்னையவே விரட்டுவியா நீ? அது என் புருஷன் கட்டின வீடு, நீ உங்க அப்பன் தாண்டி வெளியே போகணும்.
என்ன பூசாரி ஐயா இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கு, நீங்க பாத்துட்டு பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதான் நான் பார்க்க வேண்டிய வேலை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன இதுக்கப்புறம் நான் என்ன வேலை பார்க்கறது? ஐயோ மன்னிச்சிருங்க பூசாரி ஐயா. போங்க, போய் ஒரு ஓரத்துல நில்லுங்க. சரி. பயப்படாத தாயி, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். மத்தியான நேரத்துல ஒத்தையில சத்தையில எங்கேயும் வெளியே போனியா என்ன? எங்க வீட்டுல இருக்கா, எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்துற மயமாத்தான் இருக்கா. சரி மறைக்காத, அங்கிட்டு திரும்பு. இல்ல தாத்தா, நான் எங்கேயும் வெளியெல்லாம் போகல. அப்ப நைட் நேரத்துல எங்கேயும் போனியோ? பகல்லையே எங்கேயும் போக மாட்டேன், நைட் நேரத்துலயே நான் எங்கேயும் போறேன், அதெல்லாம் எங்கேயும் போல. இந்தா இந்த எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுக்க. இது எதுக்கு இவர் என் கையில கொடுத்துருக்காரு? பயப்படாத தாயி, ஒன்னும் ஆகாது. ஓம் க்ரீம் ட்ரீம். வாடா கருப்பா, வந்து இறங்குடா. வாடா 18ஆம் படி கருப்பா, எள்ள கருப்பா, சீனி கருப்பா, சங்கிலி கருப்பா, சிங்கார கருப்பா. ஹே, ஹே, ஹே. அப்பா பயப்படாத, அப்படியே உட்காந்துக்க. தாயி, முன்னாடி வா தாயி. சாமி, என் பேத்தியாக்கு நீங்க தான் துணை இருக்கணும், என் பேத்தியாக்கு நீங்க தான் காவலா இருக்கணும். தாய் இல்லாத பிள்ளைய போற இடத்துலலாம் நீங்க தான் காத்து வரணும். என் பேத்தியாவை எந்த காத்து கருப்பு பிடிச்சிருந்தாலும் சீக்கிரமா விரட்டி விட்டுருங்க. என் பேத்தியாக மட்டும் குணமாயிருச்சுன்னா உங்களுக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன். சொன்னதை செய்வியா? கண்டிப்பா நான் செய்வேன். முக்காலும் சத்தியமா? முக்காலும் சத்தியமா நான் செய்வேன் சாமி. கவலைப்படாத, உன் பேத்தியாக்கு எந்த குறையும் இல்லாம நான் விலக்கி கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. என்னாச்சு? ஐயோ அஸ்வின், இவன் எதுக்கு நேரம் இங்க வந்து தொலைஞ்சியா? ஐயோ வலிக்குது, ஏன் அப்படி அடிக்கிறீங்க? என்னாச்சு? எதுக்காக உங்களை கூப்பிட்டு வந்து இங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க? நீ யாரு? எந்த ஊரு? நான் எந்த ஊரு தான். இந்த ஊரு தானா? இந்த ஊர்ல யார் நீ? உன் பேர் என்ன? என் பேரு தென்றல். உங்க மரியாதையா அந்த பிள்ளைய விட்டு ஓடி போயிரு. எதுக்கு? நான் எதுக்கு ஓடணும்? நான் எங்கேயும் ஓட மாட்டேன். தென்றல் பேசாம உட்காரி. அவர் உன்கிட்ட பேசல, உனக்குள்ள இருக்க பேய்கிட்ட பேசுறாரு. ஐயோ என் மேல பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீ யாரையும் கஷ்டப்படுத்தாம ஒழுங்கா மரியாதையா அங்கிருந்து ஓடிரு, இல்ல உன்னை புடிச்சு புளிய மரத்துல கட்டி வச்சிருவேன். கட்டி வச்சிருவியா? நீ கட்டி வச்சிருவேன். எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன். நீ அடங்குற மாதிரி தெரியல. ஐயோ பாவம், தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறா போல. ஐயோ இந்த நேரத்துல நீ வந்து நிக்கணும். இந்த நேரத்துல இவன் இங்க வந்தியா லூசு பையன்? அப்பத்தான் இருக்கே என் மானத்தவே வாங்குது. அவரும் லூசு பைய சிரிச்சுக்கிட்டே நிக்கிறியா, வந்து காப்பாத்துறானா? ஓம் கிரீம் கிரைம். ஐயோ பாவம். என்ன செய்றீங்க நீங்க? எதுக்காக என் மூஞ்சில எப்படிலாம் விபூதி அடிச்சீங்க? ஒழுங்கா மரியாதையா இங்க இருந்து ஓடிரு. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு ஒண்ணுமில்லன்னு? ஏன் என்ன இப்படி வந்து உட்கார வச்சு பாடா படுத்துறீங்க? ஐயே பேசாம இருடி, சாமி கோவத்துக்கு ஆளாயிராத. எல்லாம் ஒன்னாலதான். இரு உன்னை வச்சுக்கிறேன். அம்மா, விபூதி அடிச்சாச்சு, வேப்பிலையும் அடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உன் பேத்தியாளுக்கு எந்த காத்து கருப்பும் அண்டாது. இந்த எலும்புச்சம்பளத்தை கொண்டு போய் 2 அறுத்து தலையில கரகரன்னு தேய்ச்சி விட்டுருங்க. சாங்க சாமி. ஐயோ பைத்தியத்துக்கு தானே எலுமிச்சம்பழத்தை தேய்ப்பாங்க. ஐயோ இந்த ஆள் என்ன இப்படி சொல்றாரு? அதெல்லாம் எதையும் நான் தேய்க்க மாட்டேன். சாமி என்ன இப்படி வீம்பு பண்றானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போக எல்லாம் சரியாயிடும். நீங்க 501 ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம போயிருங்க. சரிங்க சாமி. இந்தாங்க சாமி. நீ எதுக்கு இந்த ஆளுக்கு இதெல்லாம் கொடுக்குற? இதெல்லாம் கொடுக்க கூடாது. வாய மூடி. போவோம். இரு உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன். அவன் மூஞ்சி. என்னாச்சு சாமி அந்த பிள்ளைக்கு? ஒண்ணும் இல்லையா, எதையா பார்த்து பயந்துருக்கும் போல தான். திடீர்னு அழுகுதான், திடீர்னு சிரிக்குதான், தனியா வேற பேசுதான். ஐயோ அப்புறம்? பார்த்தா காத்து கருப்பு எதுவும் அண்டுன மாதிரி இல்ல, இது ஏதோ வேற பிரச்சனை மாதிரி தெரியுது. என்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேற என்ன, இந்த காதல் கன்றாவி இந்த மாதிரி ஏதாத்தான் இருக்கும். ஓஹோ அப்படி இருக்குமோ? யார் வேண்டது, இருந்தாலும் இருக்கலாம். ஓஹோ இதுதான் பிரச்சனை அவளுக்கு. சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம். அது எப்படியோ நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் ஷாப்ல போய் ஒரு ஷாப்பிங்க போட்டுற வேண்டியதான். போடுவியா? போடுவேன். ஏன் போட மாட்டேன்? நாங்க காய்கறி வாங்க கூட காசு இல்லாம திண்டாடிக்கிட்டு கிடக்கு. உனக்கு கவர்மெண்ட் ஷாப்ல போய் ஷாப்பிங் கேக்குது. ஷாப்பிங் இன்னைக்கு இந்த 500 ரூபாய வச்சுதான் பொழுத ஓட்டணும். அடி பாவி, இன்னைக்கு ஆச்சு இந்த 500 ரூபாய வச்சு ஒரு குவார்டர் அடிக்கலாம்னு நினைச்சு அதையும் கெடுத்து போட்டாலே. காசு கையில கிடைக்கிறதே என்னைக்கோ ஒரு நாளைக்கு, அதையும் இந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு நானே சிங்கியே அடிக்கிறது. இந்த ஆளு கிட்ட கேட்டுக்கு பொண்டாட்டி வேற பொண்டாட்டி. என்னாண்டுதான் மப்பம் பிடிச்சு வருவாள என் கையில காசு வந்தா. இவளுக்கு மட்டும் தனியா தெரியுமோ என்னமோ. யாருக்கிட்ட? இந்த ராசாத்தி கிட்டேவா? இன்னைக்கு எப்படியாச்சும் மலர்கிட்ட நம்ம லவ் சொல்லிடணும். அஸ்வின் சொன்ன மாதிரி அவங்க அப்பா பேச்ச கேட்டு யாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. எங்க இங்க எடுத்தா வந்த மாதிரி இருந்துச்சு, காணுமே.
சரி சரி விடுடி, விபூதி அடிச்சதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்க. உனைய உட்கார வச்சு விபூதி அடிச்சா நல்லா தெரியும் உனக்கு. என்ன பாடு படுத்துச்சு தெரியுமா அந்த கிழவி? சரி சரி விடு, அப்பத்தா தானே. அந்த கிழவி என்கிட்ட என்ன பாடு படுதுன்னு பாரு. ஐயோ, அவன் மட்டும் வருவான்னு பார்த்தா கூட அந்த தென்றல் பிள்ளையும் வருதே. இப்ப என்ன பண்றது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன், சொல்ல சொல்ல கேட்காம போய் பூசாரி முன்னாடி வந்து உட்கார வச்சிருச்சு. விடுடி, வேப்பில அடிச்சா நல்லதுதான். உன் மேல இருக்க கண் திருஷ்டி எல்லாம் போயிருச்சுன்னு வச்சுக்க. என்ன என்னைய பார்த்தா நக்கலா தெரியுதா? சேச்சா அப்படியெல்லாம் இல்லையே. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவேன்? வந்து சரியா மாட்டிக்கிட்டேனே. ஐயோ இவங்களா, இவங்க அதுக்கு இப்ப இங்க வந்தாங்க? என்ன டாக்டரே, என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணுமில்ல, சும்மா சுத்தி பார்க்கலான்னு தான். என்னது சுத்தி பாக்குறீங்களா? ஆமா, இங்க பாருங்க, பச்சை பசேன்னு எவ்வளவு அழகா இருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு தான் இருக்கு. ஓஹோ, இயற்கையை ரசிக்கிறீங்களோ? ரசிக்க தெரிஞ்ச ஆள்தான் நீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன டாக்டரே, இன்னைக்கு ஆஸ்பத்திரியில எதுவும் வேலை இல்லையோ? இல்ல, இன்னைக்கு லீவு தான். அப்ப சரி, போய் ஊர் புறம் சுத்தி பார்த்து இயற்கையை ரசிங்க. சரி. ஏ மலரே, உனக்கு என்ன ஆச்சு? வேணும் முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன், வா போவோம். சரி. இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த கிளவிய என்ன ஆக்குறேன்னு பாரு. பூசாரி கிட்ட கூட்டு போய் விபூதி அடிக்கிற விபூதி, அதுவும் ஏன் அஸ்வின் முன்னாடி. மலரே மலரே, இங்க என்ன ஓடுது? சரியில்லை. ரூட் அப்படி போகுதா? பாப்போம் பாப்போம், இது எவ்வளவு நேரம் ஓடுதுன்னு நானும் பாக்குறேன். அட பாவிகளா, பக்கத்துல ஒருத்தி நிக்கிறது கூட தெரியாம இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மலரை நான் என்னமோ நினைச்சேன், இப்பதான் தெரியுது இந்த பூனையும் பால் குடிக்குதுன்னு. லூசு, என்ன பண்ற? ஐயோ டாக்டர் ஐயா, ஓடுறீங்க, நில்லுங்க. அப்புறம் பாக்குறேன். என்னடி நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லையே. எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து? சிப்போ, நில்லு நில்லு, நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடாத. இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒழுங்கா சொல்லிட்டு போ. போடி என்கிட்ட. நானே இத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே தெரியாம இந்த கூத்து நடக்குது. இரு இரு, உன்னை வச்சுக்கிறேன். போடி என்கிட்ட. பாத்தீங்களா மக்களே, என்னென்ன நடக்குதுன்னு? இவ எனக்கே தெரியாம இங்க ஒரு ரீல் தனியா ஓட்டிக்கிருக்கா. நான் ஒரு ரீல் ஓட்டுறேன், அது வேற. அது என்னைக்கு இவளுக்கு தெரிஞ்சு இவ என்ன கலாய்க்க போறாளா தெரியல. சரி வாங்க பாப்போம். எப்படி அந்த நில்லு, ரொம்ப வெக்கப்படாத, கீழே உதுந்துற போது. போடி என்கிட்ட. இதுக்குதான் அவங்கிட்ட சொல்லாமே இருந்தேன். சும்மா சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏன் நில்லு, எங்க ஓட பாக்குற? என்கிட்ட சிக்கிட்டேல, நீ உன்னை சும்மா விட்டுருவே? சும்மா அருப்புல தென்றலு, எனக்கு என்னண்டா இருக்கு. ஐயோ, உன்னைய போய் பக்கத்துல வச்சுக்கிட்டா இப்படி எல்லாம் நடக்கணும். ஓஹோ, அப்ப நான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கேன் அப்படித்தானே? ஓ லூசு, நில்லுல, ஒரு நிமிஷம் நில்லு நில்லு, நான் கிண்டல் பண்ண மாட்டேன், நில்லு. சொல்லு. எம்மா எம்மா எம்மா, இந்த புனையும் பால் குடிக்கிறான்னு பார்த்தா பீரே அடிக்குதம்மா. போ, இதுக்குத்தான் நிக்க மாட்டேன்னு சொன்னேன். சரி 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 சரி, கிண்டல் பண்ண மாட்டேன். லூசா நீ, கேள என்னன்னு இப்படி வந்து குசு குசுன்னு பேசினாப்ல. இல்லடி, இதெல்லாம் ரகசியமா பேச வேண்டிய விஷயம். நமக்குள்ள என்ன ரகசியம்? இங்க யார் இருக்கா? என்னக்கா இவங்க ரெண்டு பேரும் நின்று ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காளுங்க? உனக்கு உண்மைக்கே டாக்டரை பிடிச்சிருக்கா? லூசா நீ, இதை சத்தமா கேட்கணுமோ அதை சத்தமா கேட்காம இதை சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்க. அறிவுல உனக்கு? என்னது, டாக்டரை பிடிச்சிருக்காவா? சரி சரி சொல்லு சொல்லு, கோவப்படாம சொல்லு. நீ தானே சொன்னீங்கன்னு யாரும் இல்லைன்னு, அதான் அப்படி கேட்டேன். அதுக்காக இப்படியே கேப்ப? யாராச்சும் தண்ணி தொட்டிக்கு வந்து கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்றது? மறைஞ்சிடிப்போ, அதெல்லாம் யார் வரப்போறாங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? யார் வரப்போறாங்கன்னு யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்க, நம்ம ரெண்டு பேர்த்தையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. சரி சரி சொல்லு, கோவப்படுற மணியே நடிப்பேன். என்ன பேசுறாளுங்க? ஒன்னும் கேட்கல, ரெண்டு பேரும் குசு குசுன்னு வேற பேசுறாளுங்க. சரி சரி சொல்லுடி. இதுக்காகத்தான் அஸ்வினை வேணான்னு சொன்னியா? சே சே, இதுக்காகலாம் ஒன்னும் அஸ்வின் மாமாவை நான் வேணான்னு சொல்லல. அஸ்வின் மாமா தான் என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் ஒன்னும் அஸ்வின் மாமாவை வேணான்னு சொல்லல. ஓஹோ அப்படியா, சரி சரி, நம்புடி. நம்பிட்டேன். சரி சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பாரு வெக்கத்தை என்கிட்டயவா, சொல்லுடி. ஆமா, எனக்கு சரவணனை பிடிச்சிருக்கு. சரவணனா? சரவணன் யாருடி? புதுசா சொல்ற? லூசு லூசு, டாக்டர் பேர் தான் சரவணன்.
ஓஹோ, அது வரைக்கும் போயிருச்சா என்ன? ஏண்டி என்கிட்ட இதெல்லாம் நீ சொல்லவே இல்லை? என்ன சொல்ல? என்னை காப்பாத்துனாரே, அதுல இருந்துதான் எனக்கு அவரை பிடிச்சிச்சு. ஓஹோ அப்படியா, சரி சரி. ஏன் ரூட்டு கிளியர்? என்னது ஓ ரூட்டா? என்னடி சொல்ற? ஐயோ தெரியாம வளரிட்டனே. ஒண்ணுமில்ல, சும்மா சும்மா. சரி வா போவோம், லேட் ஆயிடுச்சு. இல்ல நீ அதையே மறைக்கிற, ஒழுங்கா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போவோம். என்னமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சொல்லுடி ஒழுங்கா என்னன்னு. அதெல்லாம் சொல்றப்ப சொல்றேன், அப்ப கன்ஃபார்ம் என்னமா இருக்கு. விட்டாளுகளா? அடி பாவிகளா, இங்க வந்து இந்த வேலைதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? ஏண்டி மலரு, நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு டாக்டர் மாப்பிள்ள கேக்குது. ஆஹா, இரு உன்னை வச்சுக்கிறேன். சரியான ஆளுதான் ஊமை கல்வி. ஊமம்மான்னு இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய வேலை பார்த்துக்கிட்டு திரியறா. இரு உனக்கும் டாக்டருக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். டேய் டாக்டரு, இவளையா நீ லவ் பண்ற? இரு உன்னை இந்த ஊரை விட்டு துண்ட காணும் துணிய காணும் ஓட விடல. என் பேர் அனுஷ்கா இல்ல. இந்த விஷயத்த போய் முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும்.